எட்ரா கொக்கி ஆத்தா ரங்கநாயகி, உங்க சண்டிதனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. மகனை கொலை பண்ண விட்டுட்டு பெரிய யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏமா நீ என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள இழுத்துட்டு போமா. ஹலோ, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. படிச்சு ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருக்கேன். நல்லா படிச்சு கிழிச்ச கூட்டிட்டு பா. ஒரு நாள் பல்லெல்லாம் உடைக்க அதே தங்கச்சி அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போற நிலைமை வந்துருச்சு. ஐயோ கதிரே. உட்காருங்க கதிர். கதிர், நீங்க இங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன? நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். நீ உன் வேலையை செய். தேங்க்யூ. கதிர், நீ தைரியமா இருடா. நம்ம ராகினி இருக்கால, அவ நல்லபடியா கவனமா பார்த்து வெளியே கொண்டு வந்துருவா. ஷட் அப். இங்க பாருங்க, நான் உங்களோட மகளும் இல்ல, இவரோட தங்கச்சியும் இல்ல. நான் எஸ்ஐ ராகினி. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அவ உன் அண்ணன். மிஸ்ஸஸ் ரங்கநாயகி, நீங்க முதல்ல என்ன வாடி போடின்னு பேசுறத நிறுத்துங்க. கால் மீ மேடம். இவ என்னப்பா பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட புரியாம. எப்படி 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 ராகினி இங்க இருக்கிறா? அவ வெளியே கொண்டு வந்துருவாளா? அப்ப இந்த ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்க போறது இல்ல. குடும்பமா சேர்ந்து ஒரு கொலைய மறைக்க பாக்குறீங்க, அப்படித்தானே? ஹலோ, நான் சட்டப்படி தான் நடப்பேன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம வெளியே போங்க. ஓ, நாங்கெல்லாம் வெளியே போனோம். நீங்க குடும்பமா பொங்க வச்சு கும்மி அடிப்பீங்க. ஏய், நீ பண்ண தப்புக்கு தான் என் புள்ள உன்ன அடிச்சான். நீ என் பொண்ண அவமானப்படுத்தினதுக்காக தான் பதிலுக்கு அவன் அவமானப்படுத்தினான். அத மனசுல வச்சுக்கிட்டு என் புள்ளைய கொண்டு வந்து இப்படி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கல நீ. ஏய், என் புள்ள வெளியில வந்துருவான். அவன் வர்ற அன்னைக்கு இருக்குடா உனக்கு தீபாவளி. டேய், இன்னும் கொஞ்ச நாள்ல என் வீட்டுல கல்யாண விசேஷம் இருக்கு. அதுக்குள்ள என் பேரனை கொண்டாந்து உள்ளார உட்கார வச்சிட்டியடா. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? இறக்கத்தை பத்தி யார் பேசுறது பாத்தியாப்பா? ஏங்க, இந்த உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா நாங்க பண்ணோம்? எங்க வயல்ல உங்க பேத்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டதுல ட்ரெஸ் கிழிச்சு போச்சு. அதுக்காக உங்க பேரை எங்க 2 பேரையும் ட்ரவுசரோட ரோட்ல அலைய விட்டானே. ஏன், உங்க குடும்பமே நின்னு வேடிக்கை தானே பாத்துச்சு. தோ நிக்கிறாங்களே போலீஸ்காரம்மா, இவங்க லத்தியால எங்களை அடிச்சாங்களே. அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க இறக்கம்? இப்ப இறக்கத்தை பத்தி பேசுறீங்க? ஏய், என் புள்ள நிரபராதி. அவன் எந்த தப்பும் பண்ணல. அத நிரூபிச்சுட்டு அவன் வெளியில வந்துருவான். அவன் வெளியில வரட்டும், அப்புறம் தெரியும் நாங்கெல்லாம் யாருன்னு. பாத்தீங்களாயா, நம்ம நியாயம் கேட்க வந்தா இந்த அம்மா இப்படி பேசிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐ மேடம் நின்னு வேடிக்கை வேற பாத்துட்டு இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க நமக்கு நியாயம் கிடைக்க போகுது? ஐயா, இங்க நின்னு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லார் மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ஏண்டி, எங்க மேலே கேஸ் போட்டுருவியா? அதுக்கு தான் உன்னை இன்ஸ்பெக்டருக்கு படிக்க வச்சோமா? மிஸ்ஸஸ் அம்சவேணி, நான் இன்ஸ்பெக்டர் கிடையாது, எஸ்ஐ. என்ன வாடி போடின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் அக்யூஸ்ட விசாரிக்கணும். சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க. ஏய், என்னடி நீ அண்ணனை அக்யூஸ்ட்ங்கற? மறுபடியும் வாடி போடின்னு பேசாதீங்க. உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவர், அவ்வளவுதான். குற்றவாளின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? ஐயா, எனக்கு இங்க நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல. இவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க? குடும்பம்ல நடத்திட்டு இருக்காங்க. கண்டவன் எல்லாம் பேச விட்டுட்டு எங்களை வந்து வாய மூட சொல்றியா நீ? மிஸ்ஸஸ் ரங்கநாயகி. என்ன போலீஸ் மேடம், என் பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? 31 வருஷமா நானே அப்படி கூப்பிட்டது இல்ல தெரியுமா? ஷட் அப். அதானே அவங்க பேரு, கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. டேய், ஓகே, நீங்க முதல்ல வெளியே போங்க, நான் விசாரிச்சுக்கிறேன். கதிர் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த உண்மை ஜெயிக்கணும். நீங்க போங்க. இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்றடி. அப்பா சொன்ன மாதிரி முதல்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கால, அந்த மயக்கத்துல தான் பேசுறான்.
கதர் அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு, அப்பதான் எஃப்ஐஆர் போட முடியும். ஏ வீட்ல தூங்கிட்டு இருந்தேன். விடிய காலையில ஒரு 4:30 இருக்கும். அப்ப குமார் போன் பண்ணா ராகினி, நான் அதனாலதான் போனேன். டோன்ட் கால் மீ ராகினி, கால் மீ எஸ்ஐ மேம். ஏ முரளி, ம் இதெல்லாம் டிராமாடா. இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாத. அவங்க கடமை தவறாம நடக்கிறாங்களாமா. ரொம்ப சீன் போடுறாங்கடா. மிஸ்டர் கலிவர்தன், நீங்க அனாவசியமா பேசுறீங்க. நான் ஒரு சின்சியர் ஆபீசர், என்ன முதல்ல வேலை செய்ய விடுங்க. ஏமா சின்சியர் போலீஸே, அவன் ஆரம்பத்துல இருந்து பொய் சொல்றாமா? அவன் மறைஞ்சுத்தானே நின்று இருந்தான். ஆனா இப்ப அவன் என்ன சொன்னா? அவன் தூங்கிட்டு இருந்தானாமா, போன் வந்துச்சாமா, அதுக்கப்புறமா அவன் வந்தானாமா. அவனே கதையா புழுகிட்டு இருக்கிறான். நீ என்னமா சுப்பா நின்று இருக்கிறவ? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவரு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு, ஆளுக்கு பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. கதர் நீ சொல்லு. குமார் போன் பண்ணி நம்ம வயல்ல ராமசாமி என்ன விழுந்து கிடக்குறாருன்னா, சரி என்ன ஏதுன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா தண்ணியில அவர் கிடந்தாரு. சரி தூக்கலான்னு போனா என்னைய அந்த கரண்ட் சாக்கடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் தண்ணியில வந்து ஒயர் இருந்துச்சு. கரண்ட் வச்சவனுக்கே ஒண்ணுமே தெரியலையா? இது எந்த ஒரு நியாயம் தெரியலையே. இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இது உங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சா? என்ன வேணா பண்ணுவீங்க? கதர் நீ சொல்லு. பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து அந்த ஒயரை தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் அவரை எழுப்ப ட்ரை பண்ணா லேசா உசுர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா 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 ஆமா, இவர் பெரிய டாக்டர். லேசா உசுர் இருக்குது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதோட 4-5 தடவை சொல்லிட்டேன். இப்ப பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? கதர் நீ சொல்லு. அதுக்கப்புறம் அவரை தோல்ல தூக்கி போட்டு அப்படியே ரோட்டுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சு நானும் குமாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். பொய், பச்சை பொய். கரண்ட் வச்சு ராமசாமியை கொலை பண்ணதே அவன் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. ஆனா இங்க வந்து கதையை விட்டுட்டு இருக்கிறான். ஹலோ, அவர் போய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னு கோர்ட்டு பாத்துக்கிட்டோம். ஏமா எஸ்ஐமா, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வேற யாராவது கொலை பண்ணி இருந்தா இப்படித்தான் மாப்பிளைய கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருப்பீங்களா? வீட்ல இருந்து வரும்போதே அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கிற மாட்டீங்க. இவரை மட்டும் என்ன அப்படியே பூ போட்டு விசாரிக்கிறீங்க? என்ன இருந்தாலும் இந்த கொலைகாரன் கூட பிறந்த அண்ணன். பாசம் கண்ணை மறைக்குது இல்லப்பா. கதிர் கொலை பண்ணாரா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டோட வேலை. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. வாக்குமூலம் வாங்குறதும் சாட்சிகளை சேகரிக்கிறதும் தான் எங்க வேலை. இப்படி அவனை உட்கார வச்சு தாளாட்டு பண்ணா எந்த கொலைகாரன் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்குவான்? இப்ப எல்லாரும் மாதிரி விசாரிக்க போறீங்களா இல்லையா? அதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன விசாரிக்கணும்? ஏ முரளி, எனக்கு என்னமோ இந்த ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லடா. அண்ணங்காரன் கொலை பண்ணுவானா, தங்கச்சி தாளாட்டு பாடி விசாரிக்குமாமா. விசாரணையே இந்த லட்சணத்தில் நடந்தா ராமசாமி குடும்பத்துக்கு எப்படா நியாயம் கிடைக்கும்? தெருவுல நிக்க வேண்டியதா? எஸ்ஐ அம்மா, அடிச்சு விசாரிங்க. அடிச்சு விசாரிச்சாதான உண்மையெல்லாம் கக்குவான். இந்த காதல விட்டா அந்த செவிலு கிழிஞ்சு அவன் உண்மையை சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும் அடி. ஏய் என்னப்பா, எப்படி விசாரிக்கணும்னு சொல்லுங்கப்பா. அம்மா அடிச்சு விசாரிங்கம்மா.